பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு டேட் வீடியோஸ் தவிர வேற என்ன யூஸ் சூஸ் பண்றதுக்கு ஒரு 24 feet. Thank you so much to Decathlon and Madurai. ஒரு சில அரசியல்வாதிங்க மாதிரி அறகுறையான வேலையை பார்க்காதீங்க. சப்ஸ்கிரைபோட சேர்த்து பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணுங்க. August 2023 Decathlon மூலமா பேன் இந்தியா ஃபுல்லா மவுண்டன் டே செலிப்ரேட் பண்றாங்க. மவுண்டன் டே அப்படின்னா என்னன்னா எல்லாருமே ட்ரெக்கிங் போறவங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்றதும் அவங்கள என்கரேஜ் பண்றதும் பண்றாங்க டெக்காத்லான்ல. ஸோ இன்னைக்கு மதுரையில் இருக்கிற டெக்காத்லான்ல நான் லாஸ்ட் டைம் டிசம்பர் ஜான்வரியில் அட்டல் டனல் வரைக்கும் போனதுக்காக ட்ரெக்கிங் பண்ணதுக்கு கூப்பிட்டு இன்னைக்கு என்கரேஜ் பண்ணி ஒரு செமினார் ப்ரோக்ராம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக டெக்காத்லான் வந்திருக்கோம். இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த டெக்காத்லான்ல இருக்க பிரவீன் அப்படின்றவருக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மாதிரி ட்ரெக்கர்ஸையும் மவுண்டனர்ஸையும் அப்ரிஷியேட் பண்றது எங்களை மாதிரி ஆளுங்க எல்லாருக்கும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்துட்டு நாம எப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ டாக்டர் ஜாஃபர் ஷெரீப் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பீக்கர் வந்துட்டு மதுரை டு மணாலி வந்துட்டு இவங்க ட்ரிப் போயிருக்கிறாங்க. கேட்கலையா? ஓகே, மதுரை டு மணாலி வந்துட்டு இவங்க ட்ரிப் போயிருக்கிறாங்க. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஷேர் பண்றாங்க. ஸோ என்னோட பேர் நீஷ். நான் வந்துட்டு இங்கே டேக்கிங் கேர் ஆஃப் மவுண்டன் ஸ்போர்ட்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு அவங்க இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, குட் ஈவினிங் டு ஆல். என்னோட பேர் ஜாஃபர் ஷெரீப். என்னோட யூடியூப் சேனல் நேம் வந்து ஜாஃபர் ஷெரீப் இந்தியன். சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2-3 பேர் பேசுறீங்க வந்துட்டு. தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொல்லி டெக்காத்லான் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் டு டெக்காத்லான் டீம் அண்ட் ஸ்பெஷல் தேங்க் டு வினித் பிரதர் அண்ட் பிரவீன். இந்த ஈவென்ட் கண்டக்ட் பண்றதுக்குரிய ரீசன் என்ன அப்படின்னா இன்னைக்கு பேன் இந்தியா டெக்காத்லான்ல வந்து மவுண்டன் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ மவுண்டன் டே செலிப்ரேஷன் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு ட்ரெக்கருக்கும் மவுண்டனர்ஸ்க்கும் பைக்கர்ஸ்க்கும் ஒரு அப்ரிஷியேட் பண்ற மாதிரி அவங்கள ஒரு அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெக்கிங் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெக்கிங் ஏன் பண்ணணும் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள நான் ஃபுல் செஷன் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ட்ரெக்கிங் ஏன் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு டே டு டே லைஃப்ல சில பேர் டாக்டர்ஸா இருப்பீங்க, இன்ஜினியர்ஸா இருப்பீங்க, லாயர்ஸா இருப்பீங்க, இல்ல ஒரு கம்பெனில மார்க்கெட்டிங் ஸ்டாஃபா இருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ல இருப்போம். நம்ம ஆனா இந்த ப்ரொஃபஷன்ல நம்ம ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும். என்னன்னா இப்போ சில மார்க்கெட்டிங் ஸ்டாஃப்க்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு அந்த ஓனருக்கும் தெரியும். ஆனா டார்கெட் கொடுத்துருப்பாங்க இத்தனை லேக்ஸ் நீ கம்ப்ளீட் பண்ணணும்ட்டு. ஸோ அதை பண்ண முடியாத ஒரு சேலஞ்சை எப்படி பண்றது, அது வந்து நம்ம இங்க உட்கார முடியாது. ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸை டைரக்டா பிராக்டிக்கலா போய் ஹேண்டில் பண்ணும்போது அந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இங்க கை கொடுக்கும். ஸோ நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கு இந்த சேலஞ்சை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அங்க நம்ம கத்துக்க முடியும். ஃபுட் இல்லாம நம்ம அங்க ஹேண்டில் பண்றது நம்ம எம்டி நம்மளை உள்ளனாலும் சரி, நம்ம ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்காக ஓடிட்டு இருக்கும் போது ஃபுட் இல்லைனாலும் அதை நான் ஹேண்டில் பண்ணுவேன்ற ஒரு சேலஞ்ச் எடுக்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி நமக்குள்ள வரும். ஸோ ட்ரெக்கிங்குடைய முக்கியமான கான்செப்ட் இதுதான். ட்ரெக்கிங் போறதுனால நமக்கு எல்லாரும் நினைக்கலாம் எதுக்கு இவங்க தேவையில்லாம ட்ரெக்கிங் போறாங்க, மலை ஏறுறாங்க, என்ன கிடைக்க போகுது, போட்டோஸ் வீடியோஸ் தவிர வேற என்ன யூஸ் கிடையாது. ட்ரெக்கிங் ஏறவங்களுடைய மைண்ட் செட்டும் அவங்களுடைய வே ஆஃப் திங்கிங்கும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதிகமான சேலஞ்சஸ் அவங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ட்ரெக்கிங் போறதுக்கு பிளேஸ் சூஸ் பண்றதுக்கு ஒரு 3 ஃபார்முலா இருக்கு. நம்பர் 1 நம்மளுடைய டைம். இப்போ நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்னா எனக்கு எத்தனை நாள் லீவ் கிடைக்கும், இல்ல 2வது நம்மளுடைய மணி எக்கனாமி எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். 3வது நான் எவ்வளவு என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் என்ன இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஹார்ட் பேஷண்டா இருப்பாங்க சில பேர், இல்ல டயபெட்டிக் பேஷண்டா இருப்பாங்க.
அவன் பண்றான் நானும் பண்றேன்னு சொல்லி பண்ண முடியாது. ஸோ ட்ரெக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க பிளேஸை சூஸ் பண்றதுக்கு 3 ஃபார்முலா. நம்பர் 1 உங்களுடைய எக்கனாமி, நம்பர் 2 உங்களுடைய டைம், நம்பர் 3 உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு ட்ரெக்கிங்கை செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் போன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணோம் அப்படின்னா, நான் மதுரையில இருந்து பைக் எடுத்துட்டு டைரக்டா நான் போகல. ஏன் அப்படின்னா டிபெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக் ரைடிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க மதுரையில இருந்து மணாலி இல்ல லடாக் எங்க வேணா போகலாம், வேர்ல்டு டூரே போக முடியும். பைக்ல டெல்லியில இருந்து பைக்கை பிக்கப் பண்ணிட்டு டைரக்டா மணாலி போகணும். ஸோ அந்த மணாலி போனதுக்கு அப்புறம் மணாலியோட நிக்கல, சிஷு அட்டல் டனல் வரைக்கும் மேக்ஸிமம் எங்களால எவ்வளவு போக முடியுமோ போயிட்டு டச் பண்ணிட்டு வந்தோம். ஆனா நாங்க போன மந்த் வந்து ஜனவரி. நாங்க லடாக் என்ட்ரி ஆகும் போதே 24 ஃபீட்டுக்கு ஐஸ் இருந்துச்சு. 24 ஃபீட்னா நான் 6 ஃபீட். அப்போ 24 ஃபீட்டுக்கு ஐஸ்ன்றப்போ ஒரு லாரியே உள்ள போனா லாக் ஆயிரும். ஸோ சடனா அந்த கேட்ஸை போலீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க மணாலியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்னோஃபால்ஸ் அதிகமா இருக்க இடத்துக்கு போகும்போது நீங்க ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்கள்கிட்ட இருக்கிற பணம். ஏன்னா நீங்க பணம் இல்லாம அங்க போனீங்க அப்படின்னா, நம்ம எங்க போனாலுமே பணம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஒரு ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாம போச்சுன்னா உங்க பைக் ரைடோ காரோ எதுல நீங்க போனாலும் அதை அப்படியே டிராப் பண்ணிட்டு பை ஆம்புலன்ஸோ இல்ல பை அதர் வெஹிக்கிள் நீங்க திரும்ப உங்களுடைய ஹோம் டவுனுக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த பேக்கப் உங்ககிட்ட வச்சுட்டு தான் இந்த மாதிரி பிளேசஸ் சூஸ் பண்ணணும். அண்ட் இது போக நீங்க வாங்கிட்டு போற கியர்ஸ். ஸோ கியர்ஸை பொறுத்த வரைக்கும் அதாச்சும் ஜாக்கெட்ஸ். ஸோ அந்த ஜாக்கெட் நீங்க சூஸ் பண்றது, சில பேர் சொல்லுவாங்க 2-3 ஷர்ட் போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, என் உடம்புலாம் தாங்கும் அப்படின்ட்டு. ஆனா அது வந்து அவங்களுக்கு தாங்கலாம் மேபி, ஆனா சில பேருக்கு தாங்காது. ஸோ ஜாக்கெட்ஸ் நீங்க எடுக்கும் போது -10 டிகிரி பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா மணாலியை நான் என்ன டிசைட் பண்ணேன்னா மேக்ஸிமம் என்ன ஒரு 0 டிகிரி 2 டிகிரி வரைக்கும் போகும்னு நினைச்சோம். ஆனா நாங்க இருக்கும்போது -8 வரைக்கும் அங்க டச் பண்ணிச்சு. வெறும் மணாலியில நான் சொல்றேன் அட்டல் டனல் கூட கிடையாது, மணாலிலேயே -8 வரைக்கும் டச் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதாச்சும் -8 அப்படின்றது எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க சொல்லி பைப் ஓபன் பண்ணுவோம். அந்த பைப் ஓபன் பண்ணி நம்ம கையை கொடுக்கும்போது என்னோட ஸ்கின் அப்படியே உறிஞ்சு வருது. ஆனா அது எனக்கு ஃபீல் கூட ஆகல. ஏன்னா அந்த குளிர்ல அந்த ஹாட் வாட்டரோடைய என்ன கண்டிஷன்ல இருக்குன்றது கூட நமக்கு ஃபீல் ஆகாது. அந்த ஹாட் வாட்டர் கையில பட்டவொடனே திரும்ப நான் இப்படி ரப் பண்றேன், டவல்ல என்னோட ஸ்கின் அப்படியே உறிஞ்சு வருது. ஸோ இந்த மாதிரி அந்த ஹாட் வாட்டருடைய கண்டிஷன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும், நமக்கு ஃபீலே ஆகாது அந்த கூலிங்ல. லெவலில் இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டாமினா அதிகமா எடுத்துட்டு போனா மச் பெட்டர். ஸோ இது கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நீங்க போகும்போது ஃபீமேல்ஸ் லைக் உங்க ஒய்ஃபையோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸையோ ஃபீமேல்ஸை கூட கூட்டு போறீங்க அப்படின்னா நீங்க அதிகமான கான்சென்ட்ரேஷன் தர வேண்டியது உங்களுடைய அகாமடேஷன்ஸ். இப்ப நம்ம பசங்களா போறோம் அப்படின்னா டென்ட் கொண்டு போயிட்டு எங்க வேணா ஸ்டே பண்ணலாம், அது ஒரு ரிஸ்க் தான், இல்லைன்னு கிடையாது. ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையோ ஒய்ஃபையோ இல்ல நீங்க இந்த மாதிரி யாராவது கூட்டு போறீங்க, கப்பிள்ஸா போறீங்க அப்படின்னா அதிகமான ப்ராப்ளம் நீங்க அகாமடேஷன் போறதுல வரும். நான் ஒரு லாட்ஜ் அதாச்சும் மண்டி டெல்லியில இருந்து கிளம்பி அம்பாலா, பானிபட், சண்டிகர் அண்ட் பிலாஷ்பூர், மண்டி, மணாலி இப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து மண்டியில நாங்க ரூம் போட்டோம். மண்டியில ரூம் போடும்போது ஒரு லாட்ஜ் மாதிரி இருந்துச்சு. அங்க அது ஒண்ணுதான் இருக்கு, வேற ஆப்ஷனே இல்லை. ஸ்டே பண்ணணும்னா அங்கதான் பண்ணணும், அப்படி இல்லைன்னா டென்ட் போடணும் வெளியில. ஸோ அந்த மண்டியில ஸ்டே பண்ணும்போது கண்டிப்பா ஃபீமேல் போயிருந்தாங்கன்னா ஸ்டே பண்ண முடியாது. அங்க அவ்வளோ ஹசார்ட்ஸ் இருக்கு. அங்க உள்ள பீப்புள்ஸ் இருக்கட்டும், அதிகமான கொஞ்சம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, போலீஸ் ரைடு அந்த இடத்துல. ஸோ அந்த ஸ்டஃப் உள்ள சேல்ஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. ஸோ கேர்ள்ஸையோ ஃபீமேலையோ கூட்டு போறீங்க அப்படின்னா என்னுடைய அட்வைஸ், அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா பைக் ரைட்ல போகலாம், இல்லைன்னா பெட்டர் குல்லு வரைக்கும் பை ஃபிளைட்ல போயிட்டு பை ஏர்ல போயிட்டு தென் அங்க இருந்து நீங்க ரெண்டல் பைக் எடுத்துட்டு டிராவல் பண்றது அட்வைசபிள். பிகாஸ் குல்லு வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணி ஏர்ல போயிட்டீங்கன்னா அங்க இருந்து மணாலி ரொம்ப ஈஸி. மணாலில இருந்து நீங்க அட்டல் டனல், சிசு, லடாக் வரைக்கும் போறது ஈஸியா இருக்கும். இது அட்வைசபிள். அண்ட் லடாக் பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. நீங்க ரெண்டல் வெஹிக்கிளோ உங்க ஃப்ரெண்டோட வெஹிக்கிளோ கொண்டு போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஃப்ரெண்டோட வெஹிக்கிள் கொண்டு போனீங்கன்னா அவர் உங்களுக்கு என்ஓசி கொடுக்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். அண்ட் உங்களுடைய பொல்யூஷன் சர்டிபிகேட் பக்கா கிளியரா அப் டு டேட்டா இருக்கணும், வேலிடிட்டியா இருக்கணும். இது இருந்தா மட்டும்தான் லடாக்குள்ள பைக் அலோவ் பண்ணுவாங்க. பொறுமையா நம்ம வெறும் யூடியூப் வீடியோஸோ இல்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ பார்த்துட்டு போகாம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம டைம், ஹெல்த், மணி இந்த 3 தான், இது மட்டும் ரெடி பண்ணிட்டு போனா மச் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மேக்கு நான் இபிசி டார்கெட் பண்ணியிருக்கேன், எவரெஸ்ட் பேஸ் கேம்ப். ஸோ அந்த இபிசிக்காக என்னென்ன ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்றதையும் நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். இபிசியை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு வெயிட்டா இருக்கீங்க, எவ்வளவு ஹைட்டா இருக்கீங்க அதெல்லாம் தேவையில்லை, உங்க ஸ்டாமினா எவ்வளவு இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஷார்டேஜ், ஆக்சிஜன் ஷார்டேஜும் இருக்கும், அது போக கிளைமேட் அக்குமுலேட்டிவ்ஸ் ஆகிறதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்க ஸ்டாமினா இல்லாம இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணாங்க. இல்ல நான் போயே தீரணும், இபிசி போகணும், எவரெஸ்ட் போகணும் பிளான் இருக்கு அப்படின்னா இப்போ 2026 வந்து எவரெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் வந்து இபிசி, அதுக்கு அடுத்த வருஷம் எவரெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நீங்க இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணாதான், எனக்கு 2 வருஷமே கம்மி தான், ரிஸ்க் தான் அது சொல்ல போனா. யூஸ்ஃபுல். எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. அண்ட் என்னோட யூடியூப் சேனல்ல நான் போயிட்டு வந்த ஃபுல் வீடியோஸ் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். ஜாஃபர் ஷெரீஃப் இந்தியன் அப்படின்னு போட்டாலே வந்துடும், போய் பார்க்கலாம். நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன். இவங்க சொல்றது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஓகே, ஏதாச்சும் இவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் இப்போ கேட்கறதா இருந்தா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்தாச்சும் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம் கேட்கலாம். ட்ரிப்பு பட்ஜெட் எனக்கு டோட்டலா ஆனது 70,000 ஆச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல். மோட்டிவ்னால அந்த இது சூஸ் பண்ணுங்க. அதான் சொன்னேன், இங்க இருக்க ஒரு சில பேரை ஹேண்டில் பண்ண எனக்கு இந்த மாதிரி ஹார்டான ஒரு பிளேஸுக்கு போய் ட்ரைனிங் எடுக்கணும்னு தோணுச்சு. இதுதான் ரொம்ப சிம்பிள். ட்ரெக்கிங் உடைய பர்பஸே இதுதான். அங்க உள்ள சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டேன்னா இங்க எனக்கு எதுவுமே பெருசா தெரியாது, இவ்வளவு தானான்ற மாதிரி தோணும். ஸோ ட்ரெக்கிங்கை பத்தி ரொம்ப சிம்பிளா ஷார்ட்டா ஒரு சொல்லுங்க சார், இத்தனை லட்சம் செலவு பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க, எவரெஸ்ட் போறாங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த போயிட்டு வந்த ஒருத்தவங்க, நீங்க அதான் சொல்றேன், போகாம யார் இருந்தாலும் கண்டிப்பா லைஃப் டைம்ல ஒரு வாட்டி போங்க, ஒரே ஒரு வாட்டி. நம்ம எப்படி வந்து கல்யாணம் பண்றதுக்கு சில பேர் பணத்தை சேர்த்து வைப்போம், 2 லட்சம் 3 லட்சம், அது மாதிரி பணத்தை சேர்த்து வச்சு ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி மவுண்டன் ட்ரெக் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்க லைஃப் டைம்ல எதுவுமே பெருசா தெரியாது, ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ண முடியும் எல்லா பிரச்சனையும். அதுதான் என்னோட டார்கெட்டா இருக்கு. மவுண்டன் ஏறுங்க, பைக் ரைடு இல்லை. இப்போ நம்ம மவுண்டன் ஏறும்போது பைக் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா எமர்ஜென்சி ஏதாச்சும் அதாச்சும் பைக் இஷ்யூ ஆச்சு அப்படின்னா அங்க எந்த ஆப்ஷனுமே கிடையாது. நீங்க போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போகணும். அந்த பேசிக் கியர்ஸ் உங்க கையில இருக்கும், பஞ்சர் ஆச்சுனாலோ இல்ல ஃபியூல் பம்ப்னு சொல்லுவோம், அது எல்லாமே உங்க கையில இருக்கும். போறதுக்கு பிஃபோர் நம்ம பைக்குடைய பேசிக் ரிப்பேரிங் நமக்கு தெரிஞ்சுட்டு நம்ம போறது அட்வைசபிள். இல்ல அப்படின்னா திரும்ப நம்ம அங்க போயிட்டு ஒரு மினி டோரை பிடிச்சி ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்து பெரிய ஒரு தலைவலி. போறதுக்கு முன்னாடியே பைக்குடைய பேசிக்ஸ் கத்துக்கிறது அட்வைசபிள். நாங்க அதை கத்துக்கிட்டு தான் போனோம். இல்ல ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் ஒண்ணுமே ஆகல. இங்க வந்துட்டு முதுகெல்லாம் ஒரு மாதிரி அரிப்பு எடுத்துச்சு, ஏன்னா அங்க கூலிங்ல இருந்துட்டு இங்க வந்தோடனே கிளைமேட் மாறினது ஒரு மாதிரி அரிப்பு எடுத்துச்சு, அதுதான். அண்ட் இன்னொரு விஷயம், நான் டெக்காத்லானை ப்ரொமோட் பண்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. இங்க இந்த கியர்ல வந்து போட்டிருப்பாங்க -10 டிகிரி வரைக்கும் இது தாங்கும், -5 டிகிரி. இவங்க கொடுத்த ஒரு கிளவுஸ் வந்து -10 டிகிரின்னு வாங்கிட்டு போனோம். அங்க சுச்சுவேஷன் வந்து -8ல இருந்துச்சு. அது வரைக்கும் அந்த கிளவுஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா -8 தாண்டி போகும்போது அது ஒர்க் பண்ணல அந்த கிளவுஸ். ரொம்ப இவங்க சொன்ன அந்த ஸ்பெசிபிகேஷன் ப்ராப்பரா இருந்துச்சு நான் வாங்கிட்டு போன கியர். ஸோ அதனால எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. சரி, அது டிபெண்ட்ஸ்மா, நீங்க எடுக்கிற பிளான் தான். நான் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போனேன். டோட்டலா ஒரு 20 days எடுத்துக்கிட்டோம். பேராகிளைடிங் பாத்தீங்கன்னா பேராகிளைடிங் பண்ணோம். பேராகிளைடிங் வந்து நார்மலா நீங்க ஒரு சின்ன ஒரு ஹைட்ல இருந்து பண்ணலாம், 500 feetல இருந்து பண்ணலாம். ஆனா நாங்க அப்படி பண்ணல. இன்னொரு செஷன் இருக்கு 2500 feetல இருந்து ஜம்ப் பண்றது. ஸோ அதுக்கு நீங்க ட்ரெக் பண்ணி போகணும், மேல ரோப் கார்ல போயிட்டு ட்ரெக் பண்ணணும். ஸோ அப்போ ட்ரெக் பண்ணி மேல போயிட்டு அங்கே ஜம்ப் பண்ணணும். இதுக்கே ஒரு நாள் முடிஞ்சு எங்களுக்கு. திரும்ப வந்து சோலாங் வேலின்னு சொல்லுவோம் மணாலியில. சோலாங் வேலின்றது ஜென்ரலா நம்ம கொடைக்கானல இருக்க லேக் மாதிரி, டூரிஸ்ட் போனாலே அங்கதான் போவாங்க. ஆனா அங்க போகாம அதுக்கு மேல ஒரு ட்ரெக் பண்ணி போறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அங்க போனோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 6 feet ஐஸ் கிடக்கும். ஸோ அங்கெல்லாம் போறதுக்கு நம்மளாம் ட்ரெக் பண்ணி போகணும். இபிசி போறதுக்கான திங்ஸ் என்னென்ன ப்ரிப்பேர் பண்றீங்க? இபிசிக்கு ப்ரிப்பரேஷன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டாமினா பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் ஸ்டாமினா கம்மியா இருக்கு. ஸோ ஸ்டாமினா அதிகமா கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் ரெண்டாவது ஹெல்த்ல வந்து ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த ஆயில் ஜங்க் இது கொஞ்சம் இப்போ கம்மி பண்றதுக்காக ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 to 11 months ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடும். அண்ட் லாஸ்ட்ல நீங்க கியர் வாங்குறது, உங்களுடைய ஜாக்கெட்ஸ் எது வாங்கினாலும் ஃபர்ஸ்டே வாங்கி வச்சிடாதீங்க. நீங்க கிளம்புறதுக்கு ஒரு 10 days பிஃபோர் வாங்குங்க. பிகாஸ் அப்போதான் உங்களுடைய சைஸ் மாறலாம், நீங்க ஸ்லிம்மா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், என்ன வேணா மாறும், உங்களுடைய டெம்பரேச்சர்ஸ் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜாக்கெட்ஸ் வாங்கணும். மெயின் கான்சென்ட்ரேஷன் மவுண்டன் ஏறணும், ட்ரெக் பண்ணணும்னா ஸ்டாமினா மட்டும் இருந்தா தாராளமா போதும், போயிட்டே இருக்கலாம். அதுக்கு நிறைய டிராவல் ஏஜென்சிஸ் இருக்காங்க, பட் அவங்க நேம் நம்ம இங்க சொல்ல முடியாது, அது ப்ரொமோஷன் மாதிரி ஆயிரும். அது ப்ரொமோஷன் மாதிரி ஆயிரும். ஆக்சுவலி நீங்க கூகுள் பண்ணாலே வரும், இபிசிக்கு வந்து நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஸ்லாட் புக் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு டீமா போலாம் நீங்க. ஆனா இந்த வருஷம் 2024ல இருந்து என்ன கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, நேபாள் கவர்மெண்ட் வித்வுட் ஸ்லாட் புக்கிங் நீங்க பர்சனலா போலாம். உங்களுக்கு தெரியும், ஹோப் இருக்கும், உங்களால போக முடியும்னா நீங்க தனியா போலாம். ஸோ இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஏஜென்சியும் புக் பண்ணல. மேபி அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கான்பிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்குன்னா தனியா போறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு நினைச்சிருக்கோம். ஏன்னா கவர்மெண்ட் நெக்ஸ்ட் இயர் தான் ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி தனியா போறது வித்வுட் ஏஜென்சி. ஸோ அந்த இதுல நம்ம போனோம்னா அதுல நம்ம ஃபர்ஸ்டா இருப்போம். வித்வுட் ஏஜென்சி நம்ம போனதுல நம்பர் 1 இருப்போம். இதுதான் என்னுடைய பிளான். எல்லாமே ஹெஜார்ஸா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகாமடேஷன்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரெண்டாவது வந்து இந்த ஏடிஎம் இல்லாம கஷ்டப்பட்டோம். இங்க இருக்க மாதிரி நம்ம ஊர்ல எல்லா இடமும் கூகுள் பே இருக்கு, எங்க போனாலும் கூகுள் பே பண்ணலாம். அங்க கூகுள் பே பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2 விஷயத்த ரொம்ப பாதிச்சது வந்து அகாமடேஷன், ரெண்டாவது இந்த டெபாசிட் பணம் வித்ட்ரா பண்ண முடியாம நிறைய இடம் போயிட்டு கஷ்டப்பட்டோம். ஸோ இது 2 தான் நான் மீட் பண்ண பெரிய ஆசை சொல்லுவாங்க. வேற ஏதாச்சும் சரி?
பேசிக்கா ஆக்சிஜனுக்குன்னு சொல்லி ஒரு டேப்லெட் இருக்கு, நான் நேம் சொல்லக்கூடாது, கூகுள்ல பாத்துக்கோங்க நீங்க. ஸோ அந்த ஆக்சிஜன் டேப்லெட் உங்க கையில இருக்கணும், மேண்டட்ரி. ரெண்டாவது உங்களுக்கு தேவையான ஃபுட் முடியாது. நல்ல கொஸ்டின் கேட்டாங்க. ஆக்சுவலி விண்டர் சீசன்ல நீங்க உங்களுடைய ட்ரெக்கா இருக்கட்டும், பைக் ரைடா இருக்கட்டும், ஸ்டார்ட் பண்ற டைமே 11 AM, மார்னிங் 11க்கு தான் ஆரம்பிக்கணும். அண்ட் ஈவினிங் 5க்கெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களால போக முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க நார்மல் ட்ரெக்கிங் போறீங்கன்னா, எவரெஸ்ட் போறதா இருந்தா நீங்க மார்னிங் 4க்கே ஆரம்பிக்கணும். இப்போ நார்மல் ட்ரெக்கிங் வந்து 11 to 5 தான் உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்கும். அதுக்கு மேல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாக் க்ளோஸ் ஆயிரும். அந்த ஃபாக்ல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, பைக் ரைடும் பண்ண முடியாது, ட்ரெக்கும் பண்ண முடியாது. இன்கேஸ் அதையும் மீறி ட்ரெக் போறீங்க அப்படின்னா ப்ராப்பரான கியர்ஸ் இருக்கணும், அந்த லைட் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருந்தா நீங்க ட்ரெக் பண்ணலாம். பட் அது டேஞ்சர். அது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நாம ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்துட்டு ஜாஃபர் சார், தேங்க்யூ. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவங்களுக்கு வந்து நாம ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு இருக்கிறோம். ஸோ உங்க முன்னாடியே நம்ம வந்துட்டு அதை கிஃப்டை கொடுத்துடலாம் இவங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வர டேஸ்ல கூட நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துட்டு நடக்கும். ஸோ எல்லாரும் இந்த மாதிரியே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க தான் நாம நம்புறோம். சின்ன சின்ன திங்ஸாக ஸ்டார்ட் பண்ணுங்க, எடுத்தோடனே பெருசு போவாங்கன்னா சின்ன சின்ன திங்ஸாக இங்கே மதுரைக்கு என்னென்ன பிளேசஸ் இருக்கு, ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க, தென் நம்ம ட்ரெக்கிங் நெக்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ மவுண்டன் டேக்காக டெக்காத்லானில் கண்டக்ட் பண்ண ஈவெண்ட்டை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு டெக்காத்லான் மூலியமா நமக்கு கொடுத்த கிஃப்ட் வந்து இந்த போர்ட்டபிள் சேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக தேங்க்யூ ஸோ மச் டு டெக்காத்லான் அண்ட் மதுரை டீம். மச் லவ், காட் பிளஸ்.